இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, குடும்ப அட்டை வைத்திருப்பவர்களுக்கு தற்போது மிகவும் முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாக உள்ளது. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ரேஷன் கார்டு வைத்திருக்கும் அனைவரும் பார்த்தீங்கன்னா கட்டாயம் அவங்களுடைய ரேஷன் கார்டு கூட ஆதார் கார்டு லிங்க் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட ரேஷன் கார்டில் எத்தனை குடும்ப உறுப்பினர்கள் இருக்கிறாங்களோ அந்த உறுப்பினர்கள் அனைவருடைய ஆதார் கார்டும் கண்டிப்பாக ரேஷன் கூட லிங்க் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான கடைசி தேதி செப்டம்பர் 30 என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதுக்குள்ளே நீங்கள் ரேஷன் கார்டு கூட ஆதார் கார்டு லிங்க் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ரேஷன் கடையில் பொருட்கள் வழங்கப்பட மாட்டாது என்றும் கூறப்பட்டுள்ளது. நீங்கள் ஆன்லைன் மூலமாகவே ரேஷன் கார்டில் இருக்க குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதார் கார்டு லிங்க் இருக்கான்னு செக் பண்ணிக்க முடியும். அதை எப்படி செக் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். இதற்கு எக்ஸ்ட்ரா ஒரு மொபைல் ஆப் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் சர்ச் ஆப்ஷனில் போயிட்டு மீரா ரேஷன் சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுங்க. அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்துனே மீரா ரேஷன் சொல்லிட்டு ஒரு மொபைல் ஆப் ஷோ ஆகும். இந்த ஆப் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு 10 MB தான் இருக்கும். இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் கொடுங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிவிட்டேன். இப்போ ஓப்பன் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுக்குறேன். நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு ஆப்போடைய ஹோம் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஒன் நேஷன் ஒன் ரேஷன் இருக்கும். இதில் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. 7th பார்த்தீங்கன்னா ஆதார் சீடிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஆதார் சீடிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு ரேஷன் கார்டு நம்பர், ஆதார் கார்டு நம்பர் 2 ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் ரேஷன் கார்டு நம்பர் செலக்ட் பண்ணிங்க. அப்படின்னா ஆதார் கார்டு நம்பர் தெரியுன்னா அதை செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் சப்மிட் கொடுத்தாலே உங்களோட ஆதார் கார்டு லிங்க் பண்ணியிருந்தாலே போதும். உங்களோட குடும்ப உறுப்பினரோட பேரும் ஷோ ஆகும். ஒரு 5 செகண்ட்ஸ்லேயே டீட்டெயில் ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். இதிலே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்துனே உங்களோட ஸ்டேட் நேம் ஷோ ஆகும். அடுத்ததான் டிஸ்ட்ரிக் நேம். அடுத்ததான் உங்களுடைய ஸ்கீம்னு சொல்லிட்டு ரேஷன் கார்டு PHH ரேஷன் கார்டா NPHH ரேஷன் கார்டா சொல்லிட்டு ரேஷன் கார்டு டைப் இருக்கும். அடுத்ததான் உங்களோட ரேஷன் கார்டு நம்பர், FBBS ஐடி, நீங்கள் ஒன் நேஷன் ஒன் ரேஷனுக்கு எலிஜிபிளானு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுக்கீழே மெம்பர் நேம், அவங்களோட ஆதார் கார்டு சீடாக இருந்தால் எஸ்ன்னு இருக்கும், இல்லைனா நோ இருக்கும். இந்த மெத்தடை செக் பண்ணிவிட்டு ரேஷன் கார்டு கூட ஆதார் கார்டு லிங்க் ஆகாமல் இருந்தால் கண்டிப்பாக லிங்க் பண்ணிடணும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.